ஹாய் எவ்ரிவன். இந்த பாட்டில் அன் அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரியோட பேராகிராஃப்ஸ் 24, 25, 26 பார்க்கலாம். இதில் ஃபிலாசபியோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு சொல்கிறாரு. ஃபிலாசபி வெறும் நமக்கு அட்வைசஸ், அதுக்கப்புறம் கோட்பாடுகள் இதை மட்டும்தான் சொல்லும். ஆனால் மக்களை செயல்பட வைக்காது. நம்ம மனசில் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வராது. ஃபிலாசபிக்குன்னு ஒரு மெத்தடிக்கல் ப்ரொசீடிங் இருக்குது. அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்டராக பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ப்ராப்ளம் இருக்குன்னா அதை லாஜிக்காக திங்க் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அதான் ஃபிலாசபி. பட் அந்த சொல்யூஷனை நம்மளால் செயல்பட வைக்க முடியாது. பட் பொயட்ரி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடுத்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பொயட்ரியோட மூவிங் பவரை பற்றி பேசுகிறாரு. ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தான் நல்ல விஷயத்த டீச் பண்ணினாலும் அதை அவங்க கற்றுக்க விரும்பணும், இல்லைன்னா நோ யூஸ். ஸோ இப்படி தான் ஃபிலாசபி ஒரு விஷயத்த டீச் மட்டும்தான் பண்ணும். அதை நமக்கு அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை நமக்கு கொடுக்காது. பட் பொயட்ரி அந்த விருப்பத்தை கொடுத்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்படி பொயட்ரியோட இந்த மூவிங் பவர் தான் ஒருத்தவங்களை லேர்ன் பண்ணுறதுக்கும் தென் அதை செயலில் காட்டுறதுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாரு. அடுத்து ஃபிலாசபி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஃபிலாசபர் மக்களுக்கு அவரோட ஃபிலாசபி மூலமாக சரியான பாதையை சொல்லுவார். தென் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு சொல்லுவார். ஃபிலாசபி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறதுனால நம்மளால் அதை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுவும் அவர் பேசுகிறதும் எழுதுறதும் ஒரு நார்மல் பீப்புளுக்கு சுத்தமாக புரியாது. போயட்ஸ் மாதிரி ஃபிலாசபர்ஸும் மக்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க. பட் அவங்களால பீப்புளை செயல்பட வைக்க முடியாது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பட் போயட்ரி அப்படி கிடையாது. அது ஒரு கதை மாதிரி சில்ட்ரனையும் சரி எல்டர்ஸையும் சரி ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். சிட்னி என்ன சொல்கிறாருன்னா, பொயட்ரி கொடுக்குற இந்த டேல்ஸ் மூலயமா கசப்பான உண்மைகளை கூட மற்றவங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு கசப்பாக இருக்க மருந்துக்கு சுகரோடு கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு நார்மலான குட் போம் நம்ம மனசையே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அமாடஸ் டி கோல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ரொமான்ஸ். அது ஒரு நார்மல் போம் தான். அது என்ன கற்றுத்தருது அப்படின்னா, கர்ட்டசி மரியாதையையும், லிபரலிட்டி தாராள மனப்பான்மையையும், அப்புறம் கரேஜ் தைரியத்தையும் சொல்லியிருக்குது. ஸோ இது ஃபிலாசபிக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் கூட மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த பேராகிராஃப்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.